السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاءوا أباهم عشاء يبكون قالوا يا أبانا إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين. بدم كذب قال بل سولت لكم أنفسكم أمرا فصبر جميل والله المستعان على ما تصفون. سيارة فأرسلوا والدهم فأدلى دلوه قال يا بشرى هذا غلام وأسروه بضاعة والله عليم بما يعملون. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் புங்கனூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபையும் ஜமாஅத்துல் உலமா சபையும் மற்றும் நூருல் இஸ்லாம் சங்கம் இணைந்து நடத்தும் நம் உயிரிலும் மேலான மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மீலாது சொற்பொழிவு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருப்பதால் ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், வாலிபர்கள், சிறார்கள், தாய்மார்கள் அனைவரும் பள்ளியில் வந்து அமருமாறு மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றைய சிறப்பு பேச்சாளராக ஜமாஅத்துல் உலமாவின் சீர்காழி வட்டத்தின் தலைவராகிய தைக்கால் பள்ளியுடைய இமாமாகிய மௌலானா மௌலவி ஹாஃபில் எஸ் முஹம்மது நசீர் மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள் மாணவியின் இளமை காலம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களுடைய உரையை முழுமையாக கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத்.
وقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: فإن لك أولى وليس لك ثانية. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த மீலாது விழா தொடர் சொற்பொழிவை தலைமை தாங்கி நடாத்தக்கூடிய பூங்கனூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய இந்த பகுதி வாழ் ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீலாது விழா தொடர் சொற்பொழிவினுடைய 5வது நாளாய் அண்ணன் நபியின் இளமை பருவம் சார்ந்த செய்திகளை பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ. முதல்ல பூங்கனூர் ஜமாத்தை பாராட்டணும். என்னண்டா, சீர்காழி வட்டாரத்திலேயே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யவே இல்லை என்றார் உலமாக்கள். அல்லாஹ் இந்த ஊருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஏனென்றால் அல்லாஹ் நபியை ஏன் இன்கார் செய்கிறார்கள், மறுக்கிறார்கள் என்கிற பொழுது நாயகத்தின் வரலாறுகளே தெரியாதனால்தான் அவர்கள் மறுக்கிறார்கள், இன்கார் செய்கிறார்கள் என்கிறான். ஒரு அற்புதமான ஏற்பாடு. நாயகத்தின் வரலாறுகளின் மூலம் வாழ்க்கையின் பாடத்தை பெற வேண்டும் என்று நிர்வாக பெருமக்கள் ஒரு அற்புதமான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இதை கியாமத் நாள் வரை தொடர்ந்து தோய்வில்லாமல் நடைபெறுவதற்கு வல்ல ரஹ்மான் என்றென்றும் உதவி செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையை போல ஒரு நேர்த்தியான, ஒரு வரி கூட விடுபடாத தலைவர் என்று உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிறப்பு முன் துவங்கி அவர்கள் வஃபாத் வரையிலும் எல்லா விஷயங்களும், எல்லா தரப்புகளும், எல்லா அறிஞர்களாலும் ஆய்வு செய்யப்பட்டு இந்த சமூகத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுகள் முழுமையாய் எழுதி முடிக்கப்பட்டு விட்டதா என்கிற கேள்விக்கு எழுதி முடிக்க முடியாது என்பதுதான் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. எப்படி அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், குல்லவு கானல் பஹரு மிதாதல் கலிமாத்து ரப்பி லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி. எப்படி அல்லாஹ்வின் வார்த்தைக்கு ஒருவர் பொருள் எழுத முற்பட்டால் உலகத்தின் கடல் நீரை மையாக, மரத்தை பேனாவாக மாற்றி அல்லாஹ்வின் வேதத்திற்கு வார்த்தைக்கு பொருள் எழுதப்பட்டால் எழுதி முடிக்க முடியாதோ, அதே போல குர்ஆனாகவே வாழ்ந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையும் எழுதி முடிக்க முடியாது என்பது எல்லா அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை.
வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றினுடைய முழு வெளிச்சத்திலே பிறந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் சில எடைகளில் சில பக்கங்கள் காணாமல் போயிருக்கும். ஆனால் நபிகள் நாயகத்தின் பிறப்பு முன் துவங்கி வஃபாத் வரையிலும் எல்லா செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது. ஜாதுல் மால், அதபுல் முஃப்ரத் என்கிற புகாரியினுடைய ஆய்வு கிதாபுகள், இந்த கிதாபுகளிலே நாயகத்தை எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாயகத்தின் நரைமுடி எத்தனை இருந்தது பதிவிருக்கிறது. நாயகம் எத்தனை தடவை கையேந்தி தன் அஜன்போகம் தெரிகிற அளவிற்கு துஆ செய்தார்கள் என்கிற பதிவிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விளையாண்ட குழந்தை 57 பதிவிருக்கிறது ஹதீஸ் ஷரீஃபிலே. அதிலே ஒரு 17-18 குழந்தைகள் நாயகத்தோடு விளையாடுகிற பொழுது சிறுநீர் கழித்தது என்கிற பதிவும் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸாக்கு தொலை வச்சுட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்கிறாங்க. அந்த தள்ளி நிற்கிற அந்த அசைவுகள் கூட கிதாபிலே பதிவாகி இருக்கிறது என்றால், எம் பெருமானாரின் ஒவ்வொரு அசைவுகளும் பதிய செய்யப்பட்டு இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட நபியை பார்த்து சொல்வான், நபியே, வரலாறுகளை எடுத்து சொல்லுங்கள், சமூகத்திற்கு வரலாறு எடுத்து சொல்லுங்கள். அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பதற்கு தெளிவாக வரலாறு எடுத்து சொல்லுங்கிறான். அப்போ வரலாறு என்பது சிந்தனையை ஏற்படுத்தும், சிந்தனையை ஏற்படுத்தும். அதனாலதான் குர்ஆன்ல 114 சூறாக்களில் ஒரு சூறாக்கு சூரத்துல் கஸஸ், வரலாறு என்று அல்லாஹ் பெயர் வைக்கிறான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வரலாறு சமூகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும், அது அடுத்த சமூகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். அதில் பல்வேறு விதமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். வரலாறு பொதுவாக பாதுகாக்கணும். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் சொல்வார், ஆனா இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் அதிக எண்ணிக்கையில் போராடினார்கள். ஆனா கெட்ஜெட்ல இஸ்லாமியர்களின் பெயர்கள் பெரும்பாலும் இல்லை. என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, அன்றைக்கு வாழ்ந்த பெரியவர்கள் யாரெல்லாம் சுதந்திரத்திலே பங்கெடுத்தார்கள் என்கிற பட்டியலிடுகிற பொழுது சொன்னார்கள், எங்களுக்கு பட்டியலில் பெயர் வேண்டாம், மானியம் வேண்டாம், பதக்கம் வேண்டாம், நாங்கள் அல்லாஹ்விற்காக போர் செய்தோம் என்று இஹ்லாஸாக சொன்னார்கள். அதன் வெளிப்பாடு என்ன? இன்றைக்கு கெட்ஜெட்லே பதிவேட்டிலே அவர்களின் பெயர்கள் இல்லாமல் போனது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அடுத்த சமூகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். அறிஞர் பெர்னாஷா அவர் சொல்வார், கடந்த காலத்தை வரலாறு தெரியாத சமுதாயம், நாயகத்தின் கடந்த காலத்தை தெரியாத சமுதாயம் நிகழ்காலத்திலே பயணிக்க முடியாது. நிகழ்காலத்திலே பயணிக்க முடியாத சமுதாயம் எதிர்காலத்திலே ஜெயிக்கவே முடியாது என்கிறார் அறிஞர் பெர்னாஷா. நாயகத்தின் வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அவசர யுகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி திரிந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு இளைஞனை சரி செய்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாவற்றிற்குமான சிறந்த தீர்வையும் பெருமானாரின் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இளைஞர்களை எப்படி கையிலே எடுத்தார்கள், அவர்களை எப்படி பண்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். பண்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட இளைஞர்களை கொண்டு சமுதாயத்திலே எப்படி வலுப்படுத்தினார்கள், அவர்களின் சக்தியை திரட்டினார்கள் என்கிற தகவல்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். வெறுமனே சமூகத்திலே இளைஞர்கள் தவறு செய்கிறார்கள், குடிக்கிறார்கள், போதையிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று வெறுமனே
குறை சொல்லிவிட்டு மட்டும் நாம் பொறுப்பை தட்டி கழிப்பது அவ்வளவு ஆரோக்கியமானது கிடையாது. ஒரு இளைஞன் தவறு செய்கிறான் என்றால், ஒரு இளைஞ கூட்டத்தை ஒரு ஊரிலே தவறு செய்ய வைத்திருக்கிறோம் என்றால், போதைக்கும் பொண்ணுக்கும் மொபைல் போனுக்கும் இன்றைக்கான இளைஞர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்றால், அதற்கு மானசீகமாக பொறுப்புதாரி யார் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல சிரியாவில் ஒரு போர் உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார். சிரியாவில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி சொல்கிறார், உமர் அவர்களே, நம் இஸ்லாமிய படை வெற்றி பெற்று விட்டது. இப்போ உமர் ரலியல்லாஹு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மதா பதஅல் கிதால், போர் எப்பொழுது துவங்கியது என்று என்ன செய்தார் கேட்டார். போர் எப்பொழுது துவங்கியது என்று உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். வந்த சஹாபி சொன்னார், சுபுஹிற்கு முன்னால் போர் துவங்கியது என்றார். அடுத்து உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், மத்தா கானல் நஸ்ர், அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது கிடைத்தது என்றார். எப்பொழுது அல்லாஹ்வின் உதவி கிடைத்தது என்றார்கள். சொன்னார்கள், ஒரு மகரிப் இந்த நேரத்தில் மகரிப்க்கு பிறகு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வந்த அந்த சஹாபியினிடத்திலே சொன்னார்கள், ஒரு சத்தியத்திற்கு எதிராய் அசத்தியம் இவ்வளவு நேரம் நின்று போராடுகிறது என்றால், ஒன்று நீங்கள் தவறு செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் தவறு செய்திருக்க வேண்டும் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. தன் ஆட்சிக்கு கீழாய் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்த ஒரு இஸ்லாமிய போருக்கு இவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் வெற்றிக்கு தாமதமானதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஒன்று நீங்கள் தவறு செய்திருக்க வேண்டும், இல்லை நான் தவறு செய்திருக்க வேண்டும் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள். ஊரிலே ஒரு தவறு நடக்கிறது என்றால், ஒரு மஹல்லாவிலே தவறு நடக்கிறது என்றால், ஒரு தெருவிலே ஒரு பாவம் நடைபெறுகிறது என்றால், நமக்கு என்ன, நம்ம வீட்டுக்குள்ள ஒன்றும் நடக்கலையே, என் மஹல்லால தானே நடக்கு, என் ஜமாத்துல தானே நடக்கு, என் தெருவுல தானே நடக்கு என்று அந்நியப்படுத்தி இந்த குணம் எல்லோரும் வீட்டிற்குள்ளும் என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. இன்றைக்கு சமுதாயம் என்ன செய்கிறது? தட்டி கழிக்கிறது. ஒரு இளைஞன் ஒரு ஊரிலே தவறு செய்கிறான் என்றால், ஊரின் தலைவர் என்பதில் நான் பொறுப்புதாரி. ஒரு ஊரிலே ஒரு தவறு செய்கிறான் என்றால், பெற்றோர்கள் என்பதில் நான் பொறுப்புதாரி. ஒரு ஊரிலே தவறு செய்கிறான் என்றால், ஆலிம்கள் என்பதில் நான் பொறுப்புதாரி. ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குல்லுக்கும் ராகின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிதான். ஒவ்வொருவர்கிட்டையும் அதன் பொறுப்பை சார்ந்து விஷயங்கள் விசாரிக்கப்படும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இளைஞர்களை கையாள நமக்கு தெரிய வேண்டும், அவர்களை பண்படுத்த தெரிய வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க தெரிய வேண்டும், அவர்களுக்கான இடத்தை கொடுக்க தெரிய வேண்டும், அவர்களை கொண்டு சமுதாயத்தை, ஒரு ஊரை அவர்களை வைத்து பலப்படுத்த தெரிய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தட்டி கழிக்கிறோம், உதாசீனப்படுத்துகிறோம், இல்லையா? நமக்கு என்ன அப்படின்னு என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துஆ சொல்லுவான். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச துஆ தான். என்ன? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களின் பிள்ளையை கண்குளிர்ச்சியாக எங்களுக்காக,
அல்லாஹ் சொல்றான், என் பிள்ளைய எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கன்னு கேளுங்க அப்படிங்கிறான். கேட்டுட்டு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், அந்த எங்கள் பிள்ளையை இறையச்சம் உள்ளவராக ஆக்கி அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடிகளாக நீ ஆக்கித்தா. அப்படின்னு என்ன, முன்மாதிரியாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். ஒரு இளைஞன் மாற வேண்டுமானால் அந்த ஊரின் தலைமை மாற வேண்டும், ஒரு வீட்டின் தலைமை மாற வேண்டும், ஒரு தனி மனிதர் மாற வேண்டும். அவன் மாறினால் இளைஞர்களை மாற்றிவிடலாம் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. மாறணும், முதல்ல நம்மளே பொறுப்பு உதாசீனப்படுத்த இளைஞர்கள் அப்படிதான் இருப்பாங்க. பெற்றோர்கள் வேண்டுதல் மிக்கவர்களாக இருக்கணும். இந்த ஞான சம்பத் அவர்கள் தனது கிதாபுல ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். என்னன்னா, ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில எலக்ட்ரிசிட்டி அது சம்பந்தமா பாடம் நடத்தினார். எலக்ட்ரிசிட்டி ஒரு மாணவன் எந்திரிச்சு, ஏப்பா எலக்ட்ரிசிட்டி சொல்லுப்பா அப்படின்றார். அவன் எந்திரிச்சு எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி சொல்றான், இவன் எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா. சீனா வரல. உடனே சொன்னாரு, போய் உங்க அத்தாவை கூட்டிட்டு வர. ஆசிரியர் போய் உங்க அத்தாவை கூட்டிட்டு வா அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. உடனே என்ன செஞ்சான், அவன் வர பொழுது அத்தாவை மட்டும் கூப்பிட்டு வரல, அப்பாவையும் சேர்த்தே கூட்டிட்டு வந்துட்டான். உடனே ஆசிரியர் கேட்டார், வேண்டா இன்னும் உங்க அத்தாவை தானே கூப்பிட்டு வர சொன்னேன், உங்க அப்பாவையும் சேர்த்தே கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு இருக்காரு. சார் இதுல ஒரு காரணம் இருக்கு சார் அப்படின்னு இருக்கான். சரி, உடனே ஆசிரியர் தந்தையிட்ட கேட்கிறார், என்னங்க பிள்ளைய வளர்ந்துருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி கொடுத்தா எலக்ட்ரிக் குட்டிங்கிறானே என்னங்க அப்படின்னு இருக்காரு. அவனுக்கு அவ்வளவுதான் டெப்பா குட்டின்னு இருக்காரு தந்தை. கெப்பாசிட்டின்னு சொல்றதுக்கு அவருக்கு சீனா வரல, டெப்பா குட்டி அவனுக்கு அவ்வளவுதாங்க டெப்பா குட்டின்னு இருக்காரு. ஆசிரியர், என்னடா இது, மகன் தான் இப்படி இருக்கான்டா, உனக்கும் சீனா வரமாட்டேங்குது. உடனே அப்பாவை பார்த்து ஆசிரியர் சொன்னா, என்னப்பா உன் மகனும் இப்படி இருக்கான், உன் பேரனும் இப்படி இருக்கிறானே என்ன அப்படின்னு இருக்காரு. உடனே அப்பா சொன்னா, இதை ஒரு பப்ளிசிட்டி படுத்தாது அப்படின்னா. பப்ளிசிட்டி படுத்தாத அப்படின்றத பப்ளிசிட்டி படுத்தாத அப்படின்னு எனக்கு சொல்லணும். ஆசிரியர் நல்லா விளங்கிச்சுடா அப்படின்டா. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்டா, நம்ம தொழுதானால நம்ம உள்ள தொழுகுவோம், நம்மகிட்ட இருந்து நல்ல வார்த்தைகள் வெளியானதான நம்ம உள்ள நல்ல வார்த்தைகள் வெளியாகும். நாம் புனிதர்களாக இருந்தால் நம்மளிடத்தில் வரக்கூடியவர்கள் புனிதமானவர்களாக இருப்பார்கள். எல்லோருக்குமே என்ன ஆசை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைகிட்ட சொன்னாங்க, இஃப்அல் மா துமர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தை நிலத்துல சொன்னாங்க, இஃப்அல் மா துமர், நீங்க நாடியதை செய்யுங்க. இந்த வார்த்தையே சொல்றாங்க. நிறைய பேர் என் புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க வாங்கி கேட்ட பொருள் அருங்க தந்தை அப்படிங்கிற மாதிரி எல்லா பெற்றோரும் என் புள்ள என் பேச்சு அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறோமே ஒழிய, நம்ம ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்கிறது இல்லை. என் புள்ள இருக்க பாத்திமாவை போல ஒரு சொர்க்கத்து பெண்மணியா இருக்குன்னு ஆசைப்படுறோம். அதை வளர்த்த பாத்திமாவை போலையா, அதை வளர்த்த ரசூலுல்லாவை போலையா இருக்கிறது இல்ல. என் புள்ள ஹசன் ஹுசைனை போல சொர்க்கத்தின் வாலிபரை ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம் பிள்ளைகளை. ஆனா அதை வளர்த்த அலியை போல, ஒரு சிறந்த சொர்க்கத்தின் தலைவி பாத்திமாவை போல ஏன் நாம் இருப்பதில்லை என்பதை என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். பொதுவா இளைஞர்களுக்கு நமக்குமான ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு இல்லாமே இன்னைக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொருவர்களுக்கு மத்தியிலும் அற்புதமான ஒரு தொடர்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தார்கள் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 1 வயசிலிருந்து 7 வயசு குழந்தைகளோடு லாஇபு சபஆனா என்ன செய்வாங்கன்னு ரசூலுல்லாஹ் விளையாடுவார்கள். எவ்வளவு தூரம் விளையாட முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த வயதினுடைய பிள்ளைகளிடத்திலே விளையாடுவார்கள். வெறுமனே இப்படி இருந்துடக்கூடாது. நாம் விளையாடுவது என்பது நம் உள்ளத்திலே இரக்கம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்கிறார்கள்.
உடனே வரானா பேர, அங்கேயே இருந்துக்க, நீ கேட்கிறத வாங்கி தரோம், வாங்கிட்டு அப்படியே போயிருன்னு சொல்வது உள்ளத்திலே இரக்கம் எடுபட்டு போய்விட்டது என்பதற்கான அடையாளம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் 1 வயதிலிருந்து 7 வயது வரை குழந்தைகளோடு அதிகம் விளையாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. விளையாண்டார்கள். அடுத்து 7 வயசு இருக்க, அந்த 7 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்திபுஹு சபா, அந்த 7 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை போதித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த வயசுல ஆழமாக என்ன செஞ்சிடணும், சொல்லிக் கொடுத்துடணும். பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அறிஞர்களிடத்தில் எப்படி நடக்கணும், பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்கணும், உறவினர்களிடத்தில் எப்படி நடக்கணும், எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் கெட்டது என்கிற எல்லா விதமான தரவுகளை குறித்து அந்த பிள்ளையின் உள்ளத்தில் ஆழமாக பதித்து விடுங்கள் என்கிறார். வேடிக்கையா சொல்லுவாங்க, இந்த திருப்பூர் சைட்லாம் அத்தாவுக்கு இந்த நைனா அப்படின்னு சொல்ற ஒரு டைப் உண்டு இல்லையா. ஒரு பையன் மைனா ஒண்ணு என்ன செஞ்சானா, வளர்த்தான். ஆசையா மைனா வளர்த்துருக்கான். ரொம்ப பாசம் வச்சு என்ன செஞ்சான், வளர்த்து ஆளாக்கியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அது செத்து போச்சு. அவன் அம்மா என்னடா செய்யறது, மைனா செத்து போச்சு, வேற ஸ்கூல்ல இருக்கிறான், வந்தானா என்ன சொல்லுவான்னு தெரியலையே, இவனை எப்படி சமாதானப்படுத்துறது, என்ன சொல்றது. உடனே தாய் அவனுக்கு சாப்பிட்ற எதெல்லாம் ஆசைப்படுவானோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்து அதை அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு தாய் நினைச்சு எல்லா விதமான பிடிச்ச ஐட்டத்தையெல்லாம் அவன் மதியம் சாப்பிட வரான். ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்கான், அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்கு, உடனே சாப்பிட கொடுத்துச்சு தாய். அவனும் ஆசையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா இது அவன் பிடிச்ச உணவா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு இருக்கும்போதே தாய் நினைச்சான் மைனா செத்து போச்சுன்னு. அவன் கண்டுக்கிறவே இல்லை. ஏன், சாப்பாடு குறியில இருக்கான். சாப்பாடு வச்சுதான் எல்லாத்தையும் மறந்துடணும் இல்லையா. அந்த வகையில எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான். ஸ்கூலுக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். சாயங்காலம் வந்தான் ஸ்கூலை விட்டு வந்து பார்க்கறான், மைனாவை காணோம். எங்க என் மைனா, மா மைனாங்க அப்படின்னா. உடனே அம்மா சொன்னிச்சுட்ட, அது என் சாப்பிடமுல தானடா சொன்னேன், மைனா செத்து போச்சுண்டு. நான் மைனா செத்துட்டாருன்னு நினைச்சேன், நீ நான் மைனா செத்துருச்சு அப்படின்னா. எனது அவன் நைனா அத்தா செத்ததை கூட அவன் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா நான் நேசித்த ஒண்ணு என்ன விட்டு என்ன செஞ்சிருச்ச, போயிருச்ச, அது எப்படி போகலாம், அதுக்கு என் நைனா போனாலும் பரவாயில்லை அப்படிங்க. இது ஏன் நான் சொல்றேன்டா, நான் ஒரு மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறான், அது ஏன் நீங்கள் நபிகள் நாயகத்தின் ஈடுபாடை ஏற்படுத்துவதில்லை, பெற்றோர்கள் மீதான அவ்வளவு அக்கறையும் பாசத்தையும் ஏன் என்ன செய்வதில்லை, பெற்றோர்கள் போதிப்பதில்லை என்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா இல்லையா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ஏதிலே அத்திபுஹு சபா, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆழமாக ஒழுக்கத்தை போதிக்க சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கான குழந்தைகளிடத்துல ஒழுக்கம் என்பது மிக குறைந்து கொண்டே போகிறது. நீங்க ஒரு அஜரத்து தன்னிட்ட ஓதுற மாணவனுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சாராம், போனார். போனோன்னு அந்த வீட்டில் உள்ள அம்மா, அஜரத்து வந்திருக்காரா, மாமா வந்திருக்காரா, உள்ள பாடம் கூப்பிடுறா அப்படின்னு. உடனே ஓ அஜரத்து மாமா உள்ளவா அப்படின்னு. உடனே அந்த தாய், இல்ல அஜரத்துடா மாமாடா, மரியாதையா கூப்பிடுறான், என்னடா இப்படி கூப்பிடுற அப்படின்னு இருக்கு. அவன் வெளியே வந்து இப்படி இருக்கான், ஓ அஜரத்து மாமா மரியாதையா உள்ள வந்துரு அப்படின்னு. உடனே என்ன செஞ்சுட்டாரு, அஜரத்தே அரண்டு ஆகா, இது சரியில்லையே அப்படின்னு வந்துட்டார். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எடுப்புலயே ஒரு ஒழுக்கத்தை எப்படி சொல்லி கொடுக்க முடியும், உடனே திருந்துறான்னா அவன் எப்படி திருந்துவான், இல்ல நீங்கள் அந்தந்த வயதிலே கொடுக்க வேண்டிய எம் பெருமானாரின் வழிகாட்டலை அதை ஆழமாக நீங்கள் என்ன செய்யுங்கள். நீங்கள் சொன்னால் உங்க பிள்ளை சிறந்த பிள்ளையாக ஒழுக்கமிட்டவனாக சமூகத்தில் வருவான். முதல் 7 வயதில் விளையாடுங்கள், அடுத்த 7 வயதா எவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை ஆழமாய் பிள்ளையின் உள்ளத்திலே விதைக்க முடியுமோ விதைத்து விடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அடுத்த ஏழுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளமை வயதை அவன் அடைகிறானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சாஹிபுஹு சபா என்றார். சாஹிபுஹு சபா, ஒரு நண்பனை போல் அவனிடத்திலே பழகு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெற்றோர் என்பதை தாண்டி, ஏனென்றால் இன்னைக்கு நண்பர்களிடத்துல தான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறான். நல்லதிலிருந்து கெட்டதிலிருந்து எல்லா விஷயங்களையும் எங்க செய்யறான், அங்கதான் பகிர்ந்து கொள்கிறான். எனவே நீங்கள் ஒரு சாஹிபு சபஹாவாக இருந்தால், ஒரு நண்பனை போல் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் நடந்து கொண்டா எல்லா விஷயத்தையும் நல்லது கெட்டதை பகிர்ந்துகிறான். அப்படிங்கிற பொழுது அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளைஞர் பருவம்னா கொஞ்சம் துடிப்பாதான் இருப்பான், சொன்னா கேட்க மாட்டான். அவனை பேச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா உடனே என்ன செஞ்சிருவான், கை நீட்டிடுவான் இல்லையா. முதலில் அவனை எப்படி சரி செய்வது என்கிற விஷயத்தை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. எங்க இன்னைக்கான இளைஞர்களை சரி சொல்வதற்கு ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா, 4 விஷயங்கள்ல தான் இன்றைக்கான இளைஞர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 4 விஷயத்துக்கு மட்டுமே ஒவ்வொருவரும் தீர்வு கொடுத்து விட்டார், அவர்களை பண்படுத்தி விட்டார், அவர்களை ஊரின் முதுகெலும்புகளாய், ஊரை பலமிக்க ஒரு ஊராய் மாற்றிவிடலாம். இன்னைக்கு இளைஞர்கள் 4 விஷயம். 1, ஷஹவாத், மன இச்சையிலே பீடித்திருப்பான், தவறான இச்சையிலே பீடித்திருப்பான். சுபஹாத், சந்தேகத்திலே பீடித்திருப்பான். ஜுலசா உசூ, கெட்ட நட்புலை என்ன செய்திருப்பான், பீடித்திருப்பான். 4வது இலாவத்துல் வக்து, நேரத்தை வீணாக என்ன செய்வான், கழிப்பான். இந்த 4 விஷயத்துக்கு மட்டுமே நீங்க சரியா தீர்வு கொடுத்துட்டா போதும். நபிகள் நாயகம் அப்படித்தான் தன் இளைஞர்களை இப்படி வார்த்தெடுத்து சமுதாயத்தில் மேன்மை மிக்கவர்களாய் அவரை வைத்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார். முதல்ல நம்ம இளைஞர்களை கையாள தெரியணும், அவன் ஷஹவாத்திற்கான தீர்வு கொடுக்க என்ன செய்யணும் தெரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்துல ஒரு இளைஞர் வந்தார். இஹ்தல்லி பிஸினா யா ரசூலல்லாஹ் அப்படின்றார். நாயகமே, ஜினா செய்வதற்கு எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கிறார். இங்க யோசிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படல, திட்டல, சபிக்கல. யார்கிட்ட வந்து இஹ்தல்லி பிஸினான்னு கேட்கிற சஹாபாக்கள் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள், அடிக்க முற்படுகிறார்கள். யாரிடத்திலே வந்து அனுமதி கேட்கிறார், மிக பெரும் பாவமான ஜினாவிற்கு அனுமதி கேட்கிறாயே என்றெல்லாம் பக்கத்தில் உள்ளவர்கள் கோபப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே கோபப்படல. என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் பக்கத்துல வா அப்படின்னு அழைச்சாங்க, உட்கார வச்சாங்க, கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த வயதிலே எல்லோருக்கும் வரக்கூடியதுதான், அது எப்படி பக்குவப்படுத்துவது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. கேட்டார், என்னப்பா கேட்ட, இஹ்தல்லி பிஸினா, ஜினா செய்வதற்கு அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வைத்து கேட்டார்கள், இந்த வார்த்தையை உன் தாய் கேட்டால் ஏற்றுக்கொள்வாயா என்றார்கள் நபிகள் நாயகம். முடியாது என்றார். ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். அவர் சொன்னார், உன் சகோதரி இது போன்ற வார்த்தைகளை கேட்டால் ஏற்றுக்கொள்வாயா என்றார்கள். முடியாது என்றார். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நீ மட்டும் ஏன்பா கேட்கிற அப்படின்னா அவர் தெளிந்து சொன்னார், நாயகமே, என் உள்ளத்தில் அது போன்ற சிந்தனை வருகிறது என்றார். அப்படியா, அதுக்கு தீர்வு சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவரின் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், கற்புழுத்தவுக்குள்ள முக்கியம் உள்ளவராக, அஹ்சின் ஃபர்ஜஹு, ஒரு மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியவராக, கற்புழுக்கு மிக்கவராக இவரை வாழச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். இந்த சஹாபி சொல்கிறார், நாயகம், இதற்கு பிறகு நான் யாரையும் தவறான கண் கொண்டு பார்த்ததில்லை, அந்த சிந்தனை கூட எனக்கு வரவில்லை என்கிறார் அந்த சஹாபி.
இந்த வாலிபர்னா அந்த மாதிரி சிந்தனைகள் வரத்தான் செய்யும். அதற்கு எப்படி நாம் தீர்வு கொடுப்பது என்று யோசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜில இருக்கிறாங்க, அரஃபால இருக்கிறாங்க. ஹஜ்ஜில இருக்காங்க, அரஃபால இருக்கிறாங்க. அரஃபாவுல வாகனத்து மேலே இருந்த பொழுது ஒரு பெண்மணி வந்துச்சு. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சந்தேகம் கேட்டது. என்ன சந்தேகம் அப்படின்னா, நாயகமே, என் தந்தை உடல்நிலை குறைவாக இருக்கிறார், அவர் ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்பட்டார். இப்ப நான் அவர்களுக்கா ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நாயகன் கடன் பட்டா அல்ல, ஒரு ஆள் கடன் பட்டிருந்தா உன் தந்தைக்கு நிறைவேற்றுங்க கொடுப்பேன், இது அல்லாவின் கடன் நிறைவேற்று அப்படின்னா. விஷயம் என்ன தெரியுமா, அந்த பெண்மணி ஹஸனுன் ஜமீலுன், அழகான பெண்மணி ஹதீஸ்ல வருது. இந்த அழகான பெண்மணி வந்து நிற்கிற பொழுது நாயகத்திற்கு பின்னால் இருந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு 20 வயது உடைய இளைஞர், அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் பின்னாடி இருந்து அந்த பெண்மணியை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முகத்தை பிடிச்சு அப்படி திருப்பினாங்க, பார்க்க கூடாது அப்படின்னா. அவர் சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன லக ஊலா வலைஸ லக சானி. எப்பா, முதல் பார்வை ஆகமானது, ரெண்டாவது பார்வைலாம் கூடாதுப்பா, தப்புப்பான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஏன் நான் சொல்றேன் தெரியுமா, அவர் ஹஜ்ஜில இருக்கிறார், அரஃபாவில இருக்கிறார், என் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறார். இருந்த பொழுதும் கூட தவறான எண்ணம் பிறக்கிறது வருகிறது என்றால் அந்த வயதிலே வரத்தான் செய்யும். அது எப்படி பக்குவப்படுத்துவது என்கிற தீர்வை சொல்லி அவர்களை பக்குவப்படுத்துங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. திருமதி ஷரீஃபில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொருவரையும் எப்படி சரி செய்து கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இன்றைக்கான இளைஞர்களை நாம் சரியாக கையாள வேண்டிய பொறுப்பு அவரிடத்திலும் இருக்கிறது. திருமதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் கூட ஒரு வெளி பயணத்தோடு வந்துகிட்டு இருக்கிறாரு. இரவு நேரம் ஆயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல சென்றாம இங்க ஓய்வு எடுப்போம் அப்படின்னா. இந்த ஹவ்வாத் இப்னு ஸுபைர் இறங்கி எல்லா ஏற்பாடும் செஞ்சு விரிப்பெல்லாம் விரிச்சு ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுக்க சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். இந்த ஹவ்வாத் இப்னு ஸுபைர் இருக்கிறாரு, இளம் வயதுடைய வாலிபர், மிக அற்புதமாய் பேசக்கூடியவர், கத்தீபு செய்யக்கூடியவர், அதிலும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். யார்ட்டையும் எத்தனை நேரம் பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுவார். உடனே கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகர தன்மையை அல்லாஹ் இவருக்கு என்ன செஞ்சா கொடுத்திருந்தான். இந்த ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு இவரு அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு தூங்குறாங்க, வெளியே வந்து நிக்கிறாரு. தூரத்துல பெண்களுடைய சத்தம் கேட்கிற, ஒரு குழுவினுடைய சத்தம். இவர் உடனே அங்க போயிட்டாரு. போய் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் பேசுறது எல்லா பெண்களும் என்ன செய்கிறார்கள், ஆர்வமாக நகைச்சுவையாக பேசுகிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்து அப்படி தட்டுறாங்க. என்ன ஹவ்வாத், என்னங்க அப்படின்னா. உடனே பதவி போய் ஆள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாயுமே இந்த ஒட்டகத்தை காணல, இந்த கயிறை காணல, அதை தேடி வந்து அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார். அப்படியா, சரி வா வா, இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு தட்டி ரசூலுல்லாஹ் கூட்டி கூடாரத்துக்கு போயிட்டாங்க. இரவு முடிந்தது. பகலிலே வாகனத்தில ஏறி ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. உட்கார பொழுது கேட்டாங்க, ஹவ்வாத் இப்னு ஸுபைர், அந்த ஒட்டகம் கயிறு கிடைச்சிருச்சா அப்படின்னாங்க. இவர் ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு என்னடா பதில் சொல்றது, இப்படி சொல்லி வசமா மாட்டிக்கிட்டே நாயுமே இன்னும் கிடைக்கல அப்படின்ட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாரு, கொண்டு போய் மதீனாவில் இறக்கி விட்டார். இறக்கி விட்டோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவுண்டா, இனி ரசூலுல்லாஹ் கண்ணுல மாட்டவே கூடாது. மாட்டுன என்ன செய்யறாங்க, ஒட்டகங்கிறாங்க, கயிறுங்கிறாங்க. தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னேன், அது இப்படி வசமா மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்யறது. அப்ப நீண்ட காலமா ரசூலுல்லாஹ்வினுடைய பின்னாலேயே தொழுதார். ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டு எந்திரிச்சு என்ன செஞ்சிருவாரு, ஓடிடுவார். எந்திரிச்சு என்ன செஞ்சிருவாரு, ஓடி போயிடுவாரு. ஆனா ஒரு தடவை பள்ளிவாசல் பக்கம் வராரு, யாருமே இல்லை. காலை நேரம், ஒரு லுகாவினுடைய நேரம்.
யாருமே இல்லை. அவருக்கு ஆசை, நீண்ட நேரமா பள்ளியில தொழுதுணுன்ற ஆசை, முடியவே இல்லையே. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இல்ல பள்ளியில, போய் தொழுதுருவோன்னு தக்பீர் கட்டி நீண்ட நேரமாக ஓதுற பொழுது ரசூலுல்லாஹ் அப்படி வந்துட்டாங்க. இப்படி கடக்கிற பொழுது பார்த்துட்டாரு அப்பாஸ் இப்னு சுபைர். அதான் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களே. ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து எழுதிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. இவரு கொஞ்சம் நீட்டி தொழுவோம் அப்படின்ட்டு ராத்தை நீட்டுகிறார், ருக்குவை நீட்டுகிறார். ஏன் ரொம்ப நேரம் போனா அதிர்த்து ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் நீட்டி என்ன செய்கிறார், தொலை வைக்கிறார். சொல்ல பக்கத்துல வந்து சொல்றாங்க, அந்த ஒட்டகத்தை கயிறை குறித்து கேட்கிறமா கேட்காம போறது இல்லைன்ட்டாங்க. உடனே அப்பாஸ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தொழுகையை முடித்தார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து, நாயகமே என்னை மன்னிச்சிருங்க, அப்படி ஒட்டகமும் இல்லை, அப்படி ஒரு கயிறமே இல்லை நாயகமே அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு என்ன செய்து விட்டார்கள், போய்விட்டார். இனி வரும் காலங்கள் இது போன்று செய்ய வேண்டாம். இங்க அப்பாஸ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் தாயும் என் தந்தையும் நாயகத்திற்கு அர்ப்பணமாகட்டுமாக. நான் ஒரு பாவம் செய்த பொழுது தெரியும், ஆனாலும் நபிகள் நாயகம் ஏன் போய் சொன்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்னை திட்டல, என்னை அடிக்கல, யாருக்கு முன்னாடி பாவமா ஒரு பொய்ய சொல்ற அப்படின்னு சபிக்கல, எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. ஆனா அந்த ஒண்ணுதான் என்னை மாற்ற வைத்ததுங்கிறார். அவர் சொல்றாரு, அதற்கு பிறகு நான் என்ன செய்யல தெரியுமா, நகைச்சுவைக்கு கூட நான் போய் சொன்னதில்லை என்கிறார் அப்பாஸ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு. எது நடக்குமோ அதை வச்சுதான் நகைச்சுவை சொல்வனே ஒழிய பொய்யாய் கூட ஒரு நகைச்சுவை செய்ததில்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞனை எவ்வளவு தூரம் பரிசுத்தப்படுத்தி அவனை பொய் சொல்லாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். முதலில் அவர்களை பக்குவப்படுத்த என்ன செய்ய வேண்டும், பண்படுத்த தெரிய வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்க தெரியணும். அவர்களின் மகத்துவம் என்ன, அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்க தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிறாங்க. சபையில இருக்கிற பொழுது பால் வருது, ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு வலது புறத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு, இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு வாலிபர். இங்க விஷயம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வினுடைய சபையில வயதானவர்களுக்கும் இடம் இருந்தது, அதே நேரத்தில் வாலிபர்களுக்குமான இடமும் இருந்ததுங்கிறத பார்க்க முடியும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க. நேற்று அலி ரலியல்லாஹு வந்தாங்க. அலியை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு, ஒரு வயதானவர் ஒரு இளைஞருக்கு என்ன செய்கிறார், கொஞ்சம் ரசூலுல்லாஹ்விற்கு அருகாமையில் நகர்ந்து கொஞ்சம் இடம் கொடுக்கிறார். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யரிஃபுல் ஃபத்ல லி அகிலில் ஃபத்லி இல்லா உதுல் ஃபத்ல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். கண்ணியமானவர்களுக்குத்தான் கண்ணியம் கொடுப்பதற்கு அது கண்ணியமானவர்களுக்குத்தான் தெரியல. எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா. ஒரு ரசூலுல்லாஹ்வினுடைய சபையில ஒரு இளைஞருக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணுங்கிறத மிக அற்புதமா ஒரு கண்ணியமானவருக்குத்தான் தெரியும், அபூபக்கருக்குத்தான் தெரியும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை எப்பொழுது சொன்னார்களோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அவ்வளவு தூரம் என்ன செய்தார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இளைஞர்களுக்கு. எந்த அளவுக்குண்டா, எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வராங்க. அதே போல அலி ரலியல்லாஹு வந்து வாசல்ல நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தகத்தம அபூபக்கர், நீங்க முந்தி போங்க, நீங்க முந்தி போங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, இல்ல நீ முந்தி போ, தகத்தம அலியே நீங்க முந்தி போங்க. இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், ஒரு இளைஞர்கள் ஒரு வாலிபர்கள் எவ்வளவு தூரம் ஒரு வயதானவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஒரு வயதானவருக்கு ஒரு வாலிபர் எவ்வளவு தூரம் கண்ணியத்தை கொடுக்கிறார்.
சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டேன், யா அபூபக்கர், அபூபக்கரே, சூரியன் உதயமாகும் மனிதர்களில் ஆக மனிதர் அபூபக்கர் என்றார்கள் எம்பெருமானார். நீங்க ஆக சிறந்த மனுஷன், நீங்க முன்னாடி போங்க அப்படின்னா. பெரியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வழிகாட்ட வேண்டும். இளைய தலைமுறை சிறந்த முறையில் பணி செய்ய வேண்டும். அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுங்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர், அலியே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள், உலகத்தில் ஆக சிறந்த பெண்மணி பாத்திமாவை உலகத்தில் ஆக சிறந்த ஹஸரத் அலி ரலியல்லாஹுவிற்கு நான் திருமணம் செய்து தந்திருக்கிறேன் என்றார்கள். நீங்கள் கண்ணியமானவர்கள், நீங்க முன்னாடி போங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, நாயகமே, இங்க 2 பேரும் உள்ள வர மாதிரி தெரியல. ஒரு வயதானவர் வாலிபருக்கு கண்ணியம் கொடுக்கிறார், ஒரு வாலிபர் வயதானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நாயகமே, நீங்கள் அழைத்து வாருங்கள் என்றார்கள். என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ரீல் சொன்ன போது நபிகள் நாயகம் வந்து இருவரையும் என்ன செய்தார்கள்? வாருங்கள் என்று அழைத்தார். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கண்ணியம் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒருவருக்கொருவர் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இளைஞர்களை பண்படுத்த தெரியணும், அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்க தெரியணும். 3வது, அவர்களுக்கான இடத்தை கொடுக்க தெரியணும். நான் சொன்னேன்னா, இளைஞர்கள் 4 விஷயத்துல பீடித்திருப்பாருங்க: ஷகவாத்து, மன இச்சை, சந்தேகம், இலாவக்துல் வக்து, நேரத்தை வீணடிப்பது, ஜுலசா உசு, கெட்ட நண்பர்களுடைய தொடர்பு. இதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த 2க்கு தீர்வு கொடுத்தாங்க. என்னடா, கெட்ட நண்பர்களுக்கும் நேரத்தை வீணடிப்பதற்கு ரசூலுல்லாஹ் எப்படி அணுகுனாங்க தெரியுமா? அவர்களுக்கு சிறந்த பொறுப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஒரு பள்ளியின் பொறுப்போ, ஒரு ஊரினுடைய நல்ல பொறுப்புகளில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. ஒரு பள்ளியில இல்லைன்னாலும் ஏதேனும் ஒரு நல்ல சேவையின் பக்கம் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும். ஏன்னா அது கொடுக்கிற பொழுது அவன் நல்லவர்களுடைய தொடர்பின் பக்கம் அவன் மாறிவிடுகிறான். நேரத்தையும் நல்ல வழியில அவன் என்ன செய்வான்? செலவு செய்வாங்கிறத வரலாறு நெடுங்கிலும் பார்க்க முடியும். பாருங்க, முதல் ஆலயம் காபத்துல்லா இல்லையா? அந்த முதல் ஆலயம் காபத்துல்லாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வயதானவர் கட்டுகிறார் என்றால் அதிலே ஒரு வாலிபர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இருந்திருக்கிறார். ஒரு நல்ல காரியத்தை செயல்படக்கூடிய ஒரு வயதானவர்கள் இருந்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு பலமாய் இருந்தவர்கள் வாலிபர்கள் என்கிற வரலாறு நெடுங்கிலும் பார்க்க முடிகிறது. ஃபிரௌனை எதிர்த்து களமாடுவதற்கு அல்லாஹ் மூசாவை அனுப்பி வைத்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஹாரூன அகிஷுது பிஹி அஸ்ரி வஅஸ்ரிகுஹு ஃபி அம்ரி, யா அல்லாஹ், எனக்கு ஹாரூனை தா என்று ஒரு வயதான மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு எதிர்த்து ஃபிரௌனை போகிறேன், ஒரு வாலிபனை எனக்கு பக்கபலமாத்தா என்று கேட்டுவிட்டுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்க தெரிய வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்க, காலத்தையும் நேரத்தையும் நீ சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது ஒண்ணு பயன்படுத்தி இருக்கிறார். இளைஞர்கள் என்பவர்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தலண்டா அவர்கள் சரியாக தவறான பாதையில பயன்படுத்தி விடுவார்கள். இமாம் ஷாஃபி வாலிபர்கள் வாளை போலங்கிறாங்க. வாலிபர்கள் வாளை போல, ஒரு கத்தியை போல. அது மருத்துவரிடத்திலே இருந்தால் நல்ல வழியிலே அவர் பயன்படுத்துவார். அதே ஒரு திருடனின் கையில் வாலிபன் கத்தி இருந்தால் அவன் எதை செய்வான்? திருட்டுத்தனம் தான் அவனிடத்திலே இருக்கும். நீங்கள் அந்த கத்தியை, வாலிபர்களை நல்ல வழியிலே பயன்படுத்துங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நீங்க வரலாறு நெடுங்கிலும் பாருங்க, வரலாற்றை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் ஒரு 18 வயதுடைய, 20 வயதுடைய, ஒரு 25 வயதுடைய வாலிபர்களுக்கெல்லாம்
எல்லாம் நம்பி என்ன செய்தார்கள்? பொறுப்பை கொடுத்தார். நம்புனாங்க, உன்னால் முடியும், உன்னால் சிந்திக்க முடியும், உன்னால் சமூகத்தை உருவாக்க முடியும் என்று நம்பி என்ன செய்தார்கள்? ஒவ்வொருவரிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பி பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நம்புறது இல்லை இல்லையா? இன்றைக்கான இளைஞர்களை நம்புங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பி கொடுக்கிற பொழுது ஆரோக்கியமாய் செயல்படுவார்கள் என்கிறார். இங்க வரலாறு பாருங்க. பைத்துல் முகத்தஸ் 800 ஆண்டுகள் எதிரிகளுடைய கையிலிருந்து மீட்டு கொடுத்தவர் யார்? சலாவுத்தீன் ஐயூபி இல்லையா? 25 வயதுடைய வாலிபர் சலாவுத்தீன் ஐயூபி. இங்க வரலாறு எடுத்து பாருங்க. அவரை பற்றி ஒரு செய்தியை படிச்சேன். சிரிக்கவே மாட்டான். சிரிக்க லிமாலா. இன்றைக்கு அந்த வரலாறுகளை இன்றைக்கான இளைஞர்கள் சிந்திக்கணும். லிமாலா தல்ஹக்குன்னாங்க. ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் சிரிக்காமையே இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு சலாவுத்தீன் ஐயூப் ஒரு 25 வயதுடைய ஒரு வாலிபன் வார்த்தை வல் அக்ஸா மஅசூலுன் கைஃபா அத்ஹபி என்றார். வல் அக்ஸா மஅசூலுன் கைஃபா ஹலக். எதிரியின் பிடியில் பைத்துல் முகத்தஸ் சிறைப்பட்டிருக்கிற பொழுது என்னால் எப்படி சிரிக்க முடியும் என்று சலாவுத்தீன் ஐயூபி கேட்டார் என்றால், ஒரு சமுதாயத்தின் மீது எவ்வளவு தூரம் அக்கறை மிக்கவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கான இளைஞர்கள் எதன் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சமாவது நாம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் காசாவிலே பிறந்தார்கள், தந்தையை இழந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய தாயார் 2 வயசு புள்ள தூக்கிட்டு சொன்னுச்சு. அந்த தாயின் வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு பெற்றோர்களால் எப்படி உருவாக்கி தர முடியும் என்கிற ஒரு விஷயத்தை எல்லா பெற்றோர்களும் சிந்திக்கணும். 2 வயசு புள்ளைய தூக்கிட்டு சொன்னுச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயாரு, என் புள்ளைய உலகத்தின் இமாமாய் நான் ஆக்குவேன் என்று என்ன செய்ததா அந்த தாய் சொன்னது. எங்க மதரசாக்கு 7 வயசுக்குள்ள வராப்புல 7 வயசுல வந்து விட்ட பொழுது 15 ஜுசுகளை ஓதினார். அதை எடுத்துட்ட உடனே ஆசிரியர் கேட்டார், ஏப்பா நீ வந்து ஓத வந்திருக்குமா தெரியலையே, ஓதி கொடுக்க வந்த மாதிரி இருக்க அப்படின்னு. ஏன்னா வந்து கேட்ட உடனே 15 ஜுசை ஓதுறிய அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்டாங்க. ஆசிரியர் சொன்னால், என் தாய் ஒழு செய்யாமல் எனக்கு பால் கொடுத்தது இல்லை. நான் கருதறிந்த பொழுது என் தாய்க்கு 15 மனப்பாடம். அது ஓத ஓத கேட்டு கேட்டே நான் மனனம் செய்திருக்கிறேன் என்றது. 15 மனனம் செஞ்சிருக்கிறேன். 10 வயசுல மாப்பிளாக ஆனார். 10 வயசுல குர்ஆனை மரணம் செய்தவர்களாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு 13 வயதிலே அன்றைக்கு முஅத்தா என்கிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் எழுதிய அந்நூலையே மரணம் செய்தார். இன்னைக்கு புகாரின்னு நம்ம தூக்குறோமா இல்லையா? அன்றைக்கு முஅத்தா என்கிறது மிக பிரமாண்டமான கிதாபு. அந்த கிதாபை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு 13 வயது, ஒரு 17 வயது 18 வயதில் ஈராக்கின் தலைமை நீதிபதியாய், தலைமை காட்சியாய் போய் பொறுப்பிலே ஒரு இளம் வயதிலே போய் அமர்ந்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் என்றால், ஒரு தாயால், ஒரு பெற்றோர்களால் சிறந்த தலைமுறையை உருவாக்கி தர முடியும். சிறந்த தலைமுறையை என்ன செய்ய முடியும்? உருவாக்கி தர முடியும். அப்படி நாம் உருவாக்குகிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்படுத்திய அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுத்து, அவர்களுக்கான இருப்பிடத்தை கொடுத்து, என் பெருமானார் நபிகள் நாயகம் சமூகத்தை எவ்வளவு தூரம் வலுப்படுத்தினார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பண்படுத்தினாங்க, அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுத்தாங்க, அவர்களுக்கான இடத்தை கொடுத்தாங்க. அவர்கள் அதனால் செய்த மாற்றம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை ஒரு 22 வயதுடைய ஒரு வாலிபர், 22 24 வயதுடைய ஒரு வாலிபர், ஆலமில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராமை மிக துல்லியமாய் தெரிந்தவர்கள்,
இன்னைக்கு ஹலாலுன்னா என்னன்னு தெரியல, ஹராமுன்னா என்னன்னு தெரியல. ஒரு கடையில குடிச்சிட்டு வந்து ஒரு ஆளு குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு உடனே அவர் சால்னா ஊத்த வராரு, கேட்கிறாரு கரிசால்னா ஊத்தவா இல்ல சாம்பார் ஊத்தவா அது உடனே கேட்டா இவர் சொன்னாரா கரிசால்னா ஹலாலா அப்படின்னா. கரிசால்னா ஹலாலான்னு, நீ குடிச்சிட்டு வந்திருக்கதே ஹராம், இதுல உனக்கு எந்த சால்னா ஊத்துனா உனக்குன்னு இந்த நேரத்துலதான் உனக்கு வந்து கரிசால்னா ஹலாலா ஹராமா தேவைப்படுது. இன்னைக்கு சமுதாயத்துல ஹலாலா என்ன, மார்க்கம் என்னன்னு தெரியறது இல்ல. ஒரு அஜர்த்து அதிகாலையில குடிச்சிட்டு வந்தாப்புலையா, சுபுக்கு லேட் ஆயிருச்சு. உடனே ஒரு இளைஞர் கேட்டானா, சிரர் என்ன சிரர் என்ன விஷயம், லேட் ஆயிடுச்சு, என்ன விஷயம்? குளிச்சுட்டு வந்தம்பா, அதனால லேட் ஆயிடுச்சு, கடமையான குளிப்பா அப்படின்னு இருக்காரு அஜர்த்து. உடனே அந்த இளைஞன் சொன்னானா, தொழுது ஏன் இப்படி அவசரமா வரணும், தொழுதுட்டு போய் பொறுமையா குடிக்கலாமே அப்படின்னா. தொழுதுட்டு போய் பொறுமையா குடிக்கலாம். இவனுக்கு மார்க்கம் தான் இன்னைக்கான இளைஞர்களுக்கு என்னன்னு தெரியல. அன்றைக்கு அந்த அளவுக்கு இளைஞர்கள் என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கு சமுதாயத்துல உருவாக்கி ஒரு ஊர்லயும் வச்சிருக்கிறோம். ஹலால் ஹராம்னால என்னன்னு தெரியல. அதனாலதான் இப்படியான நகைச்சுவையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும். அப்ப ஆலம்பில் ஹலாலி வல் ஹராம் முஆத் ரலியல்லாஹு ஹலால் ஹராமை மிக துல்லியமாய் தெரிந்த ஒரு 24 வயதுடைய வாலிபரை தேர்ந்தெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டின் ஆளுநராய் அனுப்புகிறார். வாகனத்தில் ஏறி உட்கார வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஏறி உட்கார வச்சு அந்த வாகனத்தை இழுத்துட்டு வர்றாங்க. பார்க்கணும், சர்க்காரி ஆளும் உலகத்தினுடைய தலைவர் வாகனத்தை பிடித்து நிற்கிறார். ஒரு வாலிபருக்கு மேலே இடம் செய்கிறார், இடம் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் எப்பொழுதும் தீர்ப்பு வழங்குகிற பொழுது 2 தரப்புகளை விசாரித்து விட்டுதான் தீர்ப்பு வழங்கணும். ஒரு தரப்பை மட்டும் கேட்டுட்டே தீர்ப்பு வழங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யமனுக்கு அனுப்புகிற பொழுது செய்த உபதேசம், 2 தரப்பை விசாரிச்சு தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஒரு தரப்பை கேட்டுட்டு என்ன செஞ்சிடாத, தீர்வை கொடுத்துறாத. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபத்துல தீர்ப்பு வழங்கிட கூடாது அப்படின்னாங்க. சரி, எப்படி தீர்ப்பு வழங்குவா என்று கேட்டார்கள். முஆத் இப்னு ஜபல், குர்ஆனை வைத்து தீர்ப்பு தருவேன், அதில் கிடைக்கவில்லை என்றால் ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து சொல்வேன், 2லும் கிடைக்கவில்லை என்றால் 2ஐயும் ஆய்வு செய்து என் அறிவோடு ஒப்பிட்டு சிறந்த தீர்வை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க, அனுப்பி வைத்தாங்க. 6 ஆண்டு காலம். யோசிக்கணும், ஒரு இளைஞனை பண்படுத்தி கண்ணியப்படுத்தி அவருக்கான இடத்தை யமனே தேர்ந்தெடுத்து ஒரு 24 வயதுடைய முஆதை அனுப்பி வைத்தார்கள். ஒரு 6 ஆண்டு காலத்திலே உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி அமர்ந்திருக்கிற பொழுது யமனுடைய ஜகாத் பொருளை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு மதீனாவுடைய தலைமைத்துவத்திற்கு ஜகாத்தை அனுப்பி வைக்கிறாங்க. வாங்கிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வாங்கி என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு, முஆத் இப்னு ஜபல், உன்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக ஜகாத்தின் பொருளை அனுப்புவதற்காக உன்னை என்ன செய்யல, யமனுக்கு அனுப்பல. அங்க வாங்கின பொருளை அங்க உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களின் வறுமையை நீக்கணும், ஏன் இங்க அனுப்புன அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகம் அனுப்பிய என்னை நான் 6 ஆண்டு காலங்களில் யமனின் வறுமையை கொடைத்து இருந்தேன். இங்கே ஜகாத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை, இங்கே ஜகாத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை. அந்த அளவிற்கு என் ஊரை, என் மஹல்லாவை தன்னிறைவோடு பொருளாதாரம் மிக்கவர்களாக நான் ஆக்கியிருக்கிறேன். என்ன செய்ய, அதனாலதான் தலைமைத்துவத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் என்றார்கள். என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாலிப சமூகத்தை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி சமுதாயத்தில் பலமிக்கவர்களாக உருவாக்கினார்கள். நான் அப்படிப்பட்ட வாலிபர்களைத்தான் நாம் ஊரிலே உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இஸ்லாமிய வரலாற்றில் முதல் நூற்றாண்டு வரலாறு, இஸ்லாமிய முதல் நூற்றாண்டுல யாரு கலீஃபாவாக இருந்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். வயது 39 வயதுடைய
உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ஒரு வாலிபர் 2 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாரு. வரலாறு படிங்க, 2 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாரு. அவரின் ஆட்சியிலே வறுமையை உடைத்திருந்தார். ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. மேகத்தை பார்த்து அவர் பேசுவார், நீ எங்கே சென்று மழை பெய்தாலும் அது என் இடத்திற்கு உட்பட்ட இடத்தில் தான் நீ பெய்வாய். அதன் விளைச்சலின் ஒரு பகுதி என் பைத்துல் மாலுக்கு வந்து சேரும் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க விசாலமான ஆட்சிக்கு சொந்தக்காரங்க. வறுமையை துடைச்சு எறிஞ்சாங்க. ஜகாத் பொருள் வந்து குமியுது, யாருக்கு கொடுக்கிறது கேட்டார்கள் பாதுகாவலர்கள். சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ், யாராவது கடன் பட்டவங்க இருக்கிறாங்களா? கடன் உள்ளவங்களுக்கு கொடுத்து அவங்கள நீக்குங்க, கடனை விட்டு நிறைவுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க. உடனே உமர் இப்னு அப்துல் அஜீஸின் இடத்துல சொன்னார்கள், யாரும் இல்ல, கடனாளி இல்ல, தன்னிறைவோடு இருக்கிறாங்க. வேற என்ன செய்யறது? பொருளாதாரம் ஜகாத்த. ஏதேனும் திருமணம் முடிக்காத மகர் கொடுக்க முடியாம இருக்கிறாங்களா? அவங்களுக்கு கொடுத்து திருமணத்தை முடிச்சு வைங்க அப்படிங்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொன்னார்கள், அப்படி வாங்குறதுக்கு ஆள் இல்ல, தன்னிறைவோடு இருக்கிறாங்க, கொடுக்கிற அளவுக்கு எல்லோருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு இருக்காங்க. உடனே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்ன செய்வது யோசித்தார்கள். சொன்னார்கள் தீர்வை, ஜகாத்தின் பொருளை தானியமாக ஆக்கி என் ஆட்சிக்கு உட்பட்ட மலைப்பகுதியில் அந்த மோட்டிலே என்ன செய்யுங்கள், அந்த தானியத்தை கொட்டி விடுங்கள், கொட்டி வைத்து விடுங்கள். என் ஆட்சிக்குள்ளே வருகிற, என் ஊருக்குள்ளே, என் நாட்டிற்குள் வந்து செல்லக்கூடிய பறவைகள் கூட பசியாக போகிவிடக் கூடாது என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் என்றால் எவ்வளவு தூரம், எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலே வந்த இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தில் இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த பாரம்பரியத்தில் வந்த இளைஞர்கள் இன்றைக்கு எந்த இடத்திலே வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டுமா இல்லையா? இமாம் ஸர்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 22 லட்சம் சதுர மைல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு போக்கி புகழ்கிறோம். அதற்கு யாரு காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இமாம் ஸர்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வாலிபர்கள் தான் உமருக்கு முதுகெலும்பாய் நின்று வெற்றி கொண்டதற்கும் இஸ்லாத்தை பல்வேறு இடத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவர்கள் தானே காரணமாக இருந்தார்கள் என்று இமாம் ஸர்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தராங்க. ரோம் நாட்டின் கூஃபா நகரத்திற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்கிற வாலிபரை தான் ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு 360 நபர்களோடு அனுப்பி வச்சாங்க. அவர்களின் தலைமையில தான் அனுப்பி வச்சாங்க. அவர்கள் செய்து போய் தாவாக்களின் மூலம், பல்வேறு விஷயமா நல்ல உபதேசத்தின் மூலம் கூஃபாவை அவர்கள் கைப்பற்றி இஸ்லாமிய மயமாக அந்த வாலிபர் தானே ஆக்கி தந்தார் என்கிறார்கள் இமாம் ஸர்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போல பஸ்ராவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைத்தார்கள். வாலிபரை, ஒரு 27 வயது உடைய ஒரு வாலிபரை நம்பி பொறுப்பை கொடுத்து 360 நபர்களை 300 நபர்களை அனுப்பினாங்க. அவர்தான் பஸ்ராவை தீன்மயமாக என்ன செய்தார்கள், ஆக்கி தந்தார். கண்ணியமானவர்களை யோசிக்கணும். இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஆ என்கிற ஒரு இளைஞர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன் ஆசை என்ன அப்படின்னு கேட்ட பொழுது ரபீஆ என்கிற ஒரு வாலிபர் சொன்னார், அந்த முராஃபகத்துன் ஃபில் ஜன்னா, நபியே உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், அதுதான் என் ஆசை என்றார் ரபீஆ. இன்றைக்கான இளைஞர்களிடத்தில் உங்களுக்கான ஆசை என்ன என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் என்பதை நீங்களே யோசிக்க
செய்ய வேண்டும். அன்பானவர்களே, வரலாறுகளை தெரிய வேண்டும். நபிகள் நாயகம் எவ்வளவு அற்புதமாய் சமுதாயத்தை உருவாக்கினார்கள், வாலிபர்களை உருவாக்கி தந்தார்கள். அதனால்தான் அறிஞர் பெர்னாஷா சொன்னார், கடந்த காலத்தின் வரலாறு தெரியாத சமுதாயம், நாயகத்தின் கடந்த காலத்தை தெரியாத சமுதாயம் நிகழ்காலத்தில் பயணிக்க முடியாது. நிகழ்காலத்தில் பயணிக்க முடியாத சமுதாயம் எதிர்காலத்தில் ஜெயிக்கவே முடியாது என்றார்கள். அண்ணலாரின் வாழ்வை படிப்போம், நம் சமூகத்தை மாற்றுவதற்கு வளரமான் திருப்பை செய்வானாக. பூங்கனூருடைய இருக்கக்கூடிய வாலிபர்களை சரி செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. எல்லா வகையிலும் அல்லாஹ் உதவியாக இருப்பதற்கு கிருபை செய்வானாக. எல்லா விதமான பாவத்திலிருந்தும் அவர்களை பாதுகாப்பானாக. இது போன்ற நிகழ்வை கியாமத் நாள் வரை பூங்கனூர் ஜமாத் தொடர்ந்து நடத்துவதற்கு வளரமான் கிருபை செய்வானாக. வாக்கில் தகானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் நல்ல ஒரு பயானை செய்தார்கள். அந்த பயானை கேட்ட நாம் எல்லாம் நம்முடைய வாலிபத்தையும் சஹாபாக்களுடைய வாலிபத்தை போன்று, தாபீன்களுடைய வாலிபத்தை போன்று, நமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிபத்தை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நேற்றைய தினம் 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் முதலாவது கேள்வி, குர்ஆனில் செவியை பற்றி எத்தனை இடங்களில் உள்ளது? அதை ஹஜ்ரத் அவர்கள் இத்தனை இடம் என்பதாக சொன்னார்கள். அது 185 இடங்கள். குர்ஆனில் செவியை பற்றி 185 இடங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது கேள்வி, இஸ்லாத்தின் எதிரி என்பதாக சொல்லி குர்ஆனுடைய வசனத்தோடு நபி அந்த ஹஜ்ரத் அவர்கள் பயான் செய்தார்கள். அதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் வலீத் இப்னு நுகைரா. வலீத் இப்னு நுகைரா. மூன்றாவது கேள்வி, ஒரு சபையில் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருந்தால் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் அந்த பெயர்களுக்கு எத்தனை முறை ஸலவாத்து சொல்வது வாஜிபு, கடமை என்று கேட்டோம். ஒரு சபையிலே நபியுடைய பெயர் சொல்லப்பட்டால் ஒரு முறை ஸலவாத்து சொல்வது கடமை, வாஜிப் என்பதாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். இந்த 3 கேள்விகளுக்கு 17 பேர்கள் எழுதி அனுப்பினார்கள். அதிலே 5 பேர்கள் மட்டும்தான் 3 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான விடையும், அதில் ஒரு பேர் 2 பேர் பாதி பேர்களை அந்த வலீத் இப்னு முகைராவில் பாதியையும் இன்னொரு பாதியையும் சொல்லியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா அவர்களுடைய இல்மை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அதில் முதலாவது யார் என்று சொன்னால் நடுத்தருவை சேர்ந்த ஆஷிகா பானு. அதே போன்று பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த நஸ்ரானா ஆஸ்மின். இந்த இருவரும் 3 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான விடையும், அந்த முதல் கேள்விகளுக்கு 2 ஆயத்தை எழுதும்படி சொன்னோம். அதற்கு ஆயத்தையும் அரபியில் எழுதி அதற்கு பொருளும் எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று தோப்பு தெருவை சேர்ந்த ஹஜ்ஜி முகமது பாய் அவர்களும் இந்த 3 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான விடை எழுதியிருக்கின்றார்கள். 3வது கேள்வியில் பாதி பேர் எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று அன்வர் பாஷா பாய் வடக்கு தெரு அவர்களும் 3 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான விடை எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று நமது பள்ளியுடைய இமாம்
அப்துல் கனி தாவூதி ஹஜரத் அவர்களுடைய மகனும் இந்த 3 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான விடையும் 3வது கேள்வியில் முதல் பாதி எழுதியிருக்கின்றார். அல்லாஹு தாலா எல்லோருக்கும் இல்மிலே வளர்ச்சியை அல்லாஹு தாலா தருவானாக. இன்றைய கேள்வி, ஒரு சஹாபிக்கு நபி துவா செய்தார்கள், அது என்ன துவா? ஒரு சஹாபிக்கு நபி துவா செய்தார்கள், அவர் பாவத்தை விட்டு விலகுவதற்காக வேண்டி நபி அவர்கள் துவா செய்தார்கள், அது என்ன துவா? அந்த துவாவுடைய அரபி வேண்டாம், தமிழாக்கம் மட்டும் சொன்னால் போதும். ஹஜரத் அவர்கள் அவருடைய தமிழாக்கம் சொன்னார்கள், அந்த தமிழாக்கத்தை சொல்லுங்கள். 2வது கேள்வி, ஒரு இமாம் இந்த ஊரில் பிறந்தார்கள் என்று சொன்னார்கள், அது எந்த இமாம்? ஒரு இமாம் இந்த ஊரில் பிறந்தார்கள் என்று சொன்னார்கள், அது எந்த இமாம்? அது எந்த ஊர்? அந்த இமாம் யார்? ஒரு இமாம் இந்த ஊரில் பிறந்தார்கள் என்பதாக ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள், அது எந்த ஊர்? அது எந்த இமாம்? 3வது கேள்வி, ஒரு வாலிபர் அவரை கவர்னராக அனுப்பி வைத்தார்கள், அது யார்? அந்த வாலிபர் யார்? அனுப்பி வைத்தவர் யார்? அவரை எந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள்? ஒரு வாலிபர் அவரை கவர்னராக அனுப்பி வைத்தார்கள், அவரை எந்த ஊருக்கு கவர்னராக அனுப்பினார்கள்? அந்த வாலிபர் யார்? அனுப்பி வைத்தவர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் பேப்பரில் எழுதி நாளை நுகருக்குள் இன்ஷா அல்லாஹ் கொடுத்துவிட வேண்டும். அல்லாஹு தாலா இந்த கல்வி வளங்களை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இன்னைக்கு நாம் இந்த கேள்விகள் கேட்பதன் மூலமாக எத்தனையோ வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் கூட இரவு 12 மணி 1 மணி வரை இங்கே உட்கார்ந்து, வீட்டிலே உட்கார்ந்து ஃபோனிலே ரெக்கார்டிங் செய்ததை கேட்டு 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 இதுவாக இருக்குமா என்பதாக அவர்கள் புரட்டி அவர்கள் 1 மணி வரை பார்க்கின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்களை இல்மை வளர்ச்சியாக்குவானாக. அவர்கள் இந்த முயற்சி செய்து எப்படியாவது நாங்கள் பரிசு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தாலும் கூட அவர்கள் அந்த பயானை கேட்பதன் மூலமாக அவர்கள் உள்ளத்திலே அந்த விஷயங்கள் பதிவாகும், சொல்லப்பட்ட செய்திகள் பதிவாகும். அதற்காகத்தான் இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அல்லாஹு தாலா அந்த வாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்.